உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாருங்க சார், இவதான் அந்த ரூம்ல போயிருக்கா சார். ஃபார்வர்ட் பண்ணுமா, ஃபார்வர்ட் பண்ணு. பாருங்க சார், கொஞ்ச நேரத்துல வெளியே வர பாருங்க. சார், பட் என் கையில எதுவும் நகை இல்லையே சார். சார், இவ பாக்கெட்ல கூட வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம் சார். அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க சார். அத பாருங்க, நான் போனதுக்கு அப்புறம் இந்த லேடி வெளியில வராங்க. அவங்க கழுத்துல அந்த நகை இருக்கு பாருங்க. கொஞ்சம் இருமா. அம்மா, அந்த வீடியோ ப்ளே பண்ணு. சார் பாருங்க சார், எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அப்போ அவங்க கழுத்துல நகை இல்ல சார். ஆமா, நீ சொன்ன மாதிரி இப்ப நகை இல்லையே. அப்போ இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க சார். என்னம்மா, இந்த பொண்ணு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நகை காணாம போச்சுன்னு சொன்ன. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நகையை என்ன பண்ண? அது இல்ல சார், அது வந்து இவங்க தான் நகையை கட்டி என் ட்ரெஸ்குள்ள வச்சுட்டு என் மேல பழி போடுறாங்க சார். நல்லா விசாரிங்க சார். மா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நகையை யாருக்கிட்ட கொடுத்த? யார் அந்த பொண்ணு லாக்கர்ல வச்சது? அது வந்து ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். ஏய், உண்மையை சொல்லு. சொல்லுன்றல. சார் சார், இருங்க சார், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. இது எங்க ஹோட்டல் பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம் சார். நீங்க விட்டுருங்க சார். சார், அதெல்லாம் விடக்கூடாது சார். என் மேல யாரோ பழி போட பாத்திருக்காங்க. அது யாருன்னு தெரியணும் சார். மாயா, கொஞ்சம் அமைதியாரு. நீ திருடலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? எனக்கு யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியணும் சார். இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க விசாரிக்கணும். ஏய், ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அந்த நகைய மேனேஜர் கிட்ட தான் சார் கொடுத்தேன். இவர்தான் சார் இந்த பொண்ணு மேல பழி போட சொன்னாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.